Disclaimer: the channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. KL 3-digit chart. Coming daysல வர நம்பர்ஸ் ஜூலை. இந்த 3-digit சார்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்பர் ஃபாலோவிங் நம்பர் என்னென்னு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் நமக்கு என்ன 492, 4 + 9 + 2 15. ஆனால் மெயினாக வந்து ஃபாலோவிங் நம்பர் சொல்லியிருக்கிறது 1, 2 சொல்லியிருக்கேன். அது இன்னும் வரல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதை கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுக்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் வரணும். சரி, ஓகே. புதுசாக பார்க்குறவங்க இந்த சார்ட்டை பற்றி இது என்ன மெத்தடு எல்லாமே சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தால் சார்ட்டு வாங்கிக்கணும். பே பண்ணி தான் வாங்கணும். சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ இது என்ன சார்ட்டு எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சால் இந்த சார்ட் ஓகேனா வாங்கிக்கோங்க. ஓகே, இது வந்து 3 digit, அதை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த ரிசல்ட் கொடுத்துருக்கேன். நேற்றுக்கு 007, 007, 561, 766, 124, 440. ஓகே, இது கொடுத்துருக்கேன். இது என்ன கணக்கு பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட மெயின் மெத்தட் கான்செப்டே. ஒன்றுமே இல்லை, 492 கூட்டினீங்கன்னா 15, 007 கூட்டினா 7, 766 கூட்டினா 17, 119 கூட்டினா 11. ஸோ இப்படி 3 நம்பரை கூட்டி கிடைக்குதுல்ல, இதை வந்து நான் டோட்டல்னு சொல்கிறேன் கைஸ். ஏன்னா அதை கூட்டுறோம்ல, டோட்டல் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏதாவது பொருள் ஏதோ ஒன்று வாங்குகிறோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம், அதை கூட்டுவாங்கல்ல, டோட்டல் பண்ணுவாங்கல்ல, ஒரு பில் போடுற இடத்துல அதை டோட்டல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 3 digit நம்ம டோட்டல் பண்ணுறோம், கூட்டுறோம், கூட்டி கிடைக்கிது. இது கான்செப்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 15, 7, 12, 13. இது என்னென்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி 15 வந்திருக்கு. அப்போ இதுக்கு 15க்கு அடுத்து என்ன 16, முன்னாடி போனால் 14. ஸோ இதெல்லாம் எப்போ வரும்? இதை பேஸ் பண்ணி தான் அந்த சார்ட் இருக்கும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 digit எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கிற நம்பரை இந்த ப்ளஸ் பண்ணி கிடைக்குதில்ல, டோட்டலாக 15, 7, 12, 14 டோட்டலாக எடுத்திங்கன்னா ஒரு 27 வரும் கைஸ். 3 நம்பரை கூட்டி கிடைக்குதா? இங்கே தான் இங்கே கொடுத்துருக்கேன். 27 இதுக்குள்ளே தான் எல்லா நம்பரும் வரும். ஓகேங்களா? கூட்டி கிடைக்கிறது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இங்கே இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? இங்கே 10 இருக்குது, அதுக்கு அடுத்து என்ன 11, குறைச்சா 9. இதெல்லாம் எப்போ வரப்போகுது? சரி, இங்கே பாருங்களேன், 11 இருக்குது, அது குறைச்சிங்கன்னா 10. இதான் இங்கே பாருங்க, 10 வந்துருக்குது, அதுக்கு அடுத்து 11, அடுத்த நாளே வந்துடுச்சு. இது மாதிரி நெக்ஸ்ட் டே வரும். ஒவ்வொன்றும் 1 week, 2 weeks தள்ளி, 3 weeks தள்ளி, இப்படி அது மிஷினோட பேட்டர்ன்லாம் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கும். அதை தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்பரை ஃபாலோவிங் நம்பர் தான் அந்த சார்ட்டை வச்சு ஃபுல்லாகவே எடுக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே போகலாம். இன்றைக்கி வந்த நம்பர் எங்கே இருக்குது? 492ங்கிறது 15. 15ல் போய் பார்க்கணும். இங்கே இருக்குது. எப்படி நான் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறேன்னா 15, 15 அதுதான் 15ன்னு கொடுத்துருக்குறேன். அது இந்த இடத்த ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இங்கே வந்துருக்கு. ஏன்னா இதில் நம்பரை நான் அப்படியே கொடுத்தா உங்களுக்கு கசகசன நம்பர் இருக்கும். பட் ஒன்றும் நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது, எங்கே வரப்போகுதுன்னு எதுவுமே நமக்கு கரெக்டாக இதாகாது. அதுக்காகத்தான் நான் வந்து கலரை கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலரை வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மந்தோட கலர் ஜூலைக்கு ரெட்டு. எங்கெங்கெல்லாம் ரெட் இருக்குன்னு பாருங்கள். அடித்த நம்பரை தான் ரெட்டில் கொடுத்துருக்கேன். போன மந்த்துக்கு இப்படி ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலர். ஜூனுக்கு ஆரஞ்சு இருக்கிறது ஜூன் மந்த். அதுக்கு முந்தின மாதம் மே மாதம் கருப்பில் மே மந்த் ரிசல்ட் இருக்குது. எதுக்கு இப்படி கொடுத்துருக்கேன்னா, ஜஸ்ட் ஒவ்வொரு மந்த்து அடித்த ரிசல்ட் உங்களுக்கு டக்குனு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருங்க. கீழே பார்க்குறீங்க, இதில் பார்க்குறீங்க, இதில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அதை எப்படி நீங்கள் எடுக்கணும்னா, ஒவ்வொரு மந்த்தும் பார்த்திங்கன்னா போன மந்த்துக்கு பக்கத்தில் வரும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், போன மந்த்து ஜூன். இப்போ ஆரஞ்சுக்கு பக்கத்தில் ஜூலை வரணுமா? ஆரஞ்சுக்கு பக்கத்தில் ரெட் வரணும்.
பாருங்களேன், இந்த ஆரஞ்சு இருக்குது, ரெட்டு. இந்த ஆரஞ்சுக்கு பக்கத்தில் ரெட்டு. அப்படி எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் போய் எந்தெந்த மந்த் வரலின்னு பாருங்கள், அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 12 அடிச்சிருக்குது, 13 வருமா வாய்ப்பு இருக்கா? போன மந்த்து 3 நம்பர் அடிச்சிருக்குது. இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இங்கே அடிக்கலாம் இல்லைனா, ஏன்னா அடிச்ச நம்பர் அடிக்கணும், இதே நம்பர் திருப்பி வந்துடும், இல்லை இப்படி அடிக்கலாம். டபுள்ஸ் போனால் இங்கே மேலே, டபுள்ஸ் போனால் நம்மளுக்கு மேலே தான் இருக்குது. ஒன்றா பாருங்கள். தென் இதில் நீங்கள் என்ன இது மாதிரி அடித்த நம்பரு நீங்கள் எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்க போன வந்து இதுக்கு பக்கத்தில் ட்ரை பண்ணலாம். இல்லைனா நான் கொடுக்குற ஃபாலோயிங்கை ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட்டை வச்சு. எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டார்கெட் பண்ணி வச்சுருக்கேன் 1, 2லேயும். இது எப்போ வேணால் வரலாம். அதனால் எதனால் சொல்கிறேன்னா, மந்த்லி பார்த்தீங்கன்னா இந்த 0 to 10க்குள்ளே ஒரு 10 நம்பர் கொடுத்துரும். அடுத்து 11 to 20க்குள்ளே ஒரு 10 நம்பர். மீதி இங்கே 20 to 27க்குள்ளே ஒரு 10 நம்பர் வராது. சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அங்கே 10 இங்கே 10, ஏன்னா 30 நாளைக்கு 30 நம்பரா. மோஸ்ட்லி இந்த சென்ட்ரல் அதிகமாக நம்பர் கொடுக்கும். அப்போது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா ஸ்டார்டிங் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே 10க்குள்ளே ஆடுங்க. இங்கே நம்பரும் கம்மியாக தான் இருக்குது. ஆடியோ மொத்தமாக எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு 10, 20, ஒரு 25, 30 நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் அது இங்கே ரொம்ப போக வேணாம். நம்ம இங்கே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் இதை விட்டுட்டு இதுக்குள்ளே மட்டும் பாருங்கள். அதனால இதை நான் கொடுத்துருக்குறேன். ஃபாலோயிங்கில் இதை ட்ரை பண்ணுங்கள், வரும். நெக்ஸ்ட் இங்கே 5 அடிச்சிருச்சு, டெஃபினட்டாக இங்கே 4 போகும் கைஸ். என்னோடய மெயின் டார்கெட் வந்து இந்த 1, 2 கொடுத்துருக்கல ஃபாலோயிங் நம்பர், அதை ட்ரை பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு 4 போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன மந்த் 4 இறங்கலை. அதுக்கு முந்தின மாதம் கலர் என்ன, மே மாதமும் வரல. லாஸ்ட்டாக ஏப்ரல் மாதம் 4 அடிச்சிருக்குது. டெஃபினட்டாக இந்த இடத்துல வரப்போது வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இங்கே இல்லை, இந்த இடத்துல நான் அடித்த நம்பர் திருப்பி வரப்போகுது. ஸோ இப்போயே சொல்லிவிட்டேன், நெக்ஸ்ட் இது வரப்போகுது. நோட் பண்ணிக்கிங்க, சார்ட் வச்சுக்கிறாங்க. இதையும் அப்படியே பார்த்துக்கு. இது இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடலாம், சொல்ல முடியாது, நாளைக்கே கூட வரலாம். ஏன்னா 5 போயிடுச்சு. 5க்கு அடுத்து 6 போகணும். 6ம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள் அடிச்சிருக்குது. அப்போ எங்கே போகணும்? இங்கே 4க்கு தான் போகணும். ஸோ எப்போ வேணால் போகலாம், ட்ரை பண்ணிக்கங்க. இல்லை குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 0 to 27 இருக்கிற டோட்டலை பிரித்து குரூப்பாக கொடுத்துருக்கேன். என்னென்னா 0 குரூப்னால் நீங்கள் 0, 10, 20ன்னு 3 டோட்டல் ஃபாலோ பண்ணணும். 1, 11, 21. இதில் மந்த்லி ஒவ்வொரு குரூப்லேருந்து தான் 4-5 நம்பர் கொடுக்கும். அதில் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். எது வரல. இப்போ 10வது 0 டோட்டலில் 10 வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு 20 போக போகுது. ஏன்னா அப்படி தான் ஒவ்வொரு மந்த்தும். இங்கே பாருங்களேன், இந்த 10 வரும், அடுத்து 20 வரும். ஒவ்வொரு மந்த்து கலர் வச்சே கொடுத்துருக்குறதுனால தான். இப்போ இங்கெல்லாம் நம்பர் என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். சார்ட்டை வச்சு எது வரப்போகுது நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் வச்சு எடுக்கலாம். அதுக்காக நான் வீடியோவில் சொல்லிடுவேன். வீடியோ போடலினாலும் சார்ட்டை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ஃபாலோயிங் நம்பரை அனுப்பிடுவேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்துடும். ஒரு அதிகபட்சம் நம்ம 3 மாதம் டார்கெட் வச்சு தான் ஃபாலோயிங் நம்பர் கொடுக்குறோம். 3 மந்தில் வரலன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோயிங் நம்பர் மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் அது 4வது குரூப்பில் 4, 14, 24 பார்த்தீங்கன்னா 2, 14 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு போன மந்த்து 14, அதுக்கு முன்னாடி அதுக்கு இந்த மந்த்து 14 தான் வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு 4 தான் போகணும். ஸோ 4 எப்போ வேணால் போகலாம். ஸோ பி கேர்ஃபுல், ட்ரை பண்ணிக்கோங்க. 4 இறங்க போகுது. தென் நெக்ஸ்ட்டு 5ல் ஒரு 5, 15. நெக்ஸ்ட்டு 6ல் ஒரு 6 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 16 போகலாம். 7ல் 2 7 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 17. 8ல் 8, 18 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 8 போகலாம். 9ல் 2 ஒரு 9, 2 19 வந்துருச்சு. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் சார்ட் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் சார்ட் பே பண்ணி வாங்கிங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் சார்ட் பே பண்ணி வாங்கிங்க. ஓகே, அது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிட்டு விருப்பம் சார்ட் பே பண்ணி வாங்கிங்க.